மாணவர்கள் பொதுவாக உங்களை அப்ரோச் பண்ணும்போது சார் என்ன தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த கடல்சார் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை? மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோரும் கூட தன் பிள்ளை +2 தேர்வு முடிச்சிருச்சு, வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த படிப்பு படித்தால் தன் பிள்ளைக்கு வேலை உறுதி என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது முதலாக நினைவுக்கு வர வேண்டியது கடற்சார் படிப்பு. ஓகே. அதற்கான 2-3 காரணங்கள் உண்டு. இன்றுமே ஏறத்தாழ 2030 வரை 1,30,000 வேலை வாய்ப்புகள் கடற்சார் இண்டஸ்ட்ரியில் இருக்குங்க. ஓகே. அதற்கு காரணம் உலகத்தில் ஏறத்தாழ 19 லட்சம் மாலுமிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீஃபேரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. ஆமாம். அவங்க வேலை பார்க்குறது 1,19,000 சரக்கு கப்பலில் வேலை பார்க்குறாங்க. ஓகே. இந்தியாவுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2,42,000. ஓகே. உலகத்தினுடைய தேவையில் 4.2% இந்தியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே. இன்னும் தேவைப்படுகிறது. ஓகே. இது ஒரு நிரந்தரமான தேவை. ஓகே. இல்லை, மற்ற இண்டஸ்ட்ரியை பார்க்குற போது அதனுடைய டிமாண்டு கூடும் குறையும், சமயங்கள் இல்லாமல் கூட போயிடும். எஸ் சார். குறிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எலக்ட்ரிக் இன்ஜினியர் எடுத்தாலும் சரி, ஈவன் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் கடற்சார் படிப்புகளை பொறுத்த மட்டும் தொடர்ந்து டிமாண்டு உள்ள கோர்ஸுங்க. ஓகே. ஏன்னா செக்டார் ஃபோக்கஸிங். ஓகே. இதில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஓகே. அதிலும் குறிப்பாக சில கப்பல் கம்பெனிகள் மாணவர்கள் 4 வருஷம் முடிச்சு டிகிரி வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலை. ஓகே. முதலாண்டே வேலை கொடுக்குறாங்க. ஓகே. அதெல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது, கடற்சார் படிப்புகளை படிக்க வைத்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற வேலை நிச்சயமாக உறுதியாக உண்டு.